வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம வழக்கமாக பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸ் முறையில் நம்ம வாரம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் வழக்கம் போலவே கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் முதல்ல கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணி அளவில் $3779 ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த நாளுடைய உச்சத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரத்தில் இது போயிருக்கக்கூடிய உச்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3791 வரைக்கும் போயிருக்காங்க. இன்றைக்கி பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு $3783 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ $80 நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரம் நமக்கு 3735 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸை கோல்டு கிராஸ் பண்ணி அதனுடைய அடுத்த மூவ் போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக கடந்த 4 நாட்கள் அதற்கு மேலேயே க்ளோசிங் வச்சுருக்காங்க. திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் கீழேருந்து மேலே வந்தது. மற்ற 4 நாட்களும் அதற்கு கீழே ஒரு க்ளோசிங் கூட கொடுக்காம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த 3735ன்ற அந்த லெவலை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அழகாக இப்போ அதை தாண்டி ஒரு க்ளோசிங் போய்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு வேகம் எடுத்து மேலே வந்துருச்சு. இன்னமும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது வரக்கூடிய வாரங்களில் இந்த ஹைஸை கட் பண்ணி மேலே போகும்போது நமக்கு அப்படி ஒரு வாய்ப்புகளை தரும். அப்படி செல்லும்போது முதல் நமக்கு வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக 3880 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நான் பார்க்குறேன். இப்போ ரொம்ப வேகமாக ஏறிக்கிட்டு போகிறதுனால ஒரு $100 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளாக கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக மொத்தம் ஒரு 100 புள்ளிகள் இந்த வாரம் கடந்து மேலே வந்திருக்கு. ஸோ 3880 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த லெவலுக்கு கோல்டு அடுத்த வாரம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது 3735 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டு கீழே வராத வரைக்கும் நமக்கு அடுத்த கட்டமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கோல்டில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $46.15 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. $46 போயிடுச்சு. என்ன ஒரு வேகம், கண்ணாப்னான்னு ஏறுது சில்வர். எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வேகத்தில் இந்த 41.70 தாண்டினோன்னா 45ன்னு போட்டோம். அந்த 45ஐயும் கடந்து இன்றைக்கி, அதுவும் பர்டிகுலராக நேற்று கொஞ்சம் கடந்து க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அதையும் தாண்டி இன்னொரு $1 மேலேயே போயிடுச்சு. இப்போ அடுத்த லெவல் நம்ம போட வேண்டிய கட்டாயத்துக்கு போயிருக்கு. ஸோ அடுத்த லெவலாக 45ன்றது இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அடுத்த கட்டமாக 48.20 50.20 அடுத்தடுத்து வரக்கூடிய லெவல்ஸாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க. ஏன்னா ரொம்ப வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்த லெவல்ஸையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் போகுது. ஸோ சில்வரை பொறுத்தளவில் ஒரு பயங்கரமான ஒரு ஏற்றத்தை கொடுத்து வேகமாக ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் 45 கட் பண்ணி கீழே வராத வரைக்கும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $66 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் $65 கட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 72 இருக்குது. ஸோ அதை நோக்கி அதனுடைய பயணம் இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக நேற்று தான் அது தாண்டி இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி $66 இருந்துகிட்டு இருக்குது. ஒரு வேகம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த பர்டிகுலர் வீக்கில் கொடுத்துருக்கு. அடுத்த வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து வேகமாக செல்லும்போது அந்த 72 நோக்கி அது பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் காட்டுது. ஸோ க்ரூட் ஆயில் மேலே போகிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் சுச்சுவேஷனாக டோட்டலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கோ நமக்கோ இல்லை. இருந்தாலும் ஏறுவதை நம்ம ஒரு கைடாக வச்சுக்கிறது நல்லது. க்ரூட் ஆயில் ஏறுது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிறது நல்லது. $65 கட் பண்ணி கீழே வராத வரைக்கும் அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. மேலே 72 நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் க்ரூட் ஆயில்ன்றதை மனதில் வச்சுங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 24,654 க்ளோசிங். ஒரு பக்கமாக பச்சையாக போய்கிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் சிகப்பாக அப்படியே கொட்டிருச்சு. கொஞ்சம் கூட இடையில ஒரு சின்ன ஒரு கேண்டில் கூட பச்சை காட்டாத அளவுக்கு வேகமாக இறங்கி வந்திருக்காங்க. இன்றைக்கி பர்டிகுலராக அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நல்ல ஒரு இறக்கம் சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட 236 புள்ளிகள் இன்றைக்கி ஒரே நாளில் சரிவு. இருந்தாலும் கூட அந்த சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறது அந்த நெருக்கம் வரும்போது அதனுடைய வேகம் குறைந்து அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கு. பட் இதுதான் சப்போர்ட், இதுக்கப்புறம் கீழே போகாதுன்ற மாதிரி கிடையாது. அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்குன்னா அங்கேருந்து என்ன செய்ய போகுது வரக்கூடிய வாரம் அப்படிங்கிறது தான் நம்ம சர்ச் பண்ணோம்.
அதற்கான வாய்ப்புகள் எப்படி வருது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் நம்ம பார்க்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் சில நேரங்களில் இந்த பர்டிகுலராக 24,610 கட் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி கூட மேலே திரும்புறதுக்கான வாய்ப்புகளை எடுத்திருக்கு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களே அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. ஸோ இந்த 24,610 ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு வர்றதுக்கு காரணமே இதுதான். திருப்பியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து தான் இப்போ மார்க்கெட்டை நிறுத்தியிருக்காங்க. ஒருவேளை இதை உடைத்து வேகமாக கீழே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கீழே போச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 24,000 தான் நமக்கு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இல்லை இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்தால் மறுபடியும் 25,395 நோக்கி போகும். அதாவது இந்த பர்டிகுலராக ஒரு 3 மாதமாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்களாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25,395 24,610ங்கிற இந்த லெவலுக்குள்ளே தான் இந்த பர்டிகுலர் மார்க்கெட் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை விட்டு இந்த நேரோ ரேஞ்சிலேருந்து வெளியில் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு பக்கத்தை கட் பண்ணாமல் இருக்குன்னா அது எந்த பக்கம் உடச்சி வேகமாக போகுன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை கீழே உடைச்சாலும் வேகம் அதிகமாக இருக்கலாம், மேலே உடைச்சாலும் வேகம் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த இடம் ஒரு குரூஷியல் பிளேஸு. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனத்தோட இண்டெக்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன். அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாமா? செக்டார்ஸுகளில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 54,389 க்ளோசிங், 360 சப்போர்ட். அங்கேருந்து கிட்டத்தட்ட 55,600 நெருக்கம் வரைக்கும் போனது. அங்கேருந்து இறங்கி கரெக்டாக அந்த சப்போர்ட் ஏரியா நெருக்கத்தில் கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலுக்கு கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி உடச்சி கீழே வரும்போது ஒரு 54,000க்கு கீழே போயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 51,850 தான் அடுத்த சப்போர்ட். ஒருவேளை இந்த 54,360 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் அது திரும்பிடுச்சு அப்படின்னா நமக்கு மீண்டும் 56,320 நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி பேங்க்கில் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே நம்ம இந்த இடத்துல வாட்ச் பண்ணணும். செக்டார் வைஸாகவும் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இந்த பர்டிகுலர் செக்டார்ஸில் கவனம் செலுத்தணும். அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 25,985 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங். 26,580க்கு மேலே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் க்ளோசிங் கொடுக்கப்பட்டது போன வாரத்தில். அது கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறுத்தப்படாமல் கீழே கொண்டாந்து நிறுத்தினது ஒரு டவுட்ஃபுல்லாக கொடுத்துச்சு போன வாரமே. அது சரியாக அடுத்த 2 நாட்கள் மேலே ஏற்றி கொண்டு போயிருந்தால் கூட க்ளோசிங் அதுக்கு மேலே கொடுக்கப்படாமல் திங்கள் செவ்வாய் தடுமாறி தான் கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் புதன், வியாழன், வெள்ளி ஒரு சரிவை கொடுத்து இந்த பர்டிகுலராக 25,985 கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. மறுபடியும் கீழ் நோக்கி ஒரு வேகமான ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு வருது. ஸோ மேலே வாய்ப்பு இல்லை அப்படின்னா கீழே 24,850 நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளாக மாறிடும். மறுபடியும் 26,580ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக போன வாரத்துலேருந்தே நமக்கு கன்வெர்ட் ஆகி நின்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி 33,702 க்ளோசிங். 35,400 கட் பண்ணி அதுவும் ஒரு பெரிய கேப் டவுனில் தான் போன திங்கட்கிழமையே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதையும் கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ 33,100 தான் அடுத்த சப்போர்ட். அதையும் கட் பண்ணாங்கன்னா 31,900ங்கிற லெவலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். 35,400 மீண்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகி நிஃப்டி ஐடிக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நமக்கு வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட சில வாரங்களாக கடக்காத ஒரு இடத்த கடந்து கீழே க்ளோசிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது கவனமாக கொள்ளணும். அப்போது அடுத்த ஒரு சீரியஸ்னஸ் ஐடியில் இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கணும். இது கன்ஃபர்மேஷனாக நமக்கு வரணும். அடுத்து வரக்கூடிய வாரம் தொடர்ந்து இறங்குச்சுன்னா தான் நமக்கு அந்த இறக்கங்கிறது சரியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே இந்த பர்டிகுலர் லாஸ்ட் கேண்டல்லேருந்து ஒரு விழுங்கி மறுபடியும் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு 35,400 நோக்கி போயிடுச்சு அப்படின்னா இது ஒரு ஃபால்ஸாக கீழே வந்தது மாதிரி ஒன்று கணக்கில் போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக பார்க்கணும். கீழ் நோக்கி வரக்கூடிய சுச்சுவேஷன் அடுத்த வாரம் இருந்தால் தான் தொடர்ந்து இறக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 21,507 க்ளோசிங். 21,950ங்கிற அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து அது மேலே கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. 22,695க்கு 21,950 தாண்டி 21,507 கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. இதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய கேப் டவுன். ஸோ 21,240 தான் அடுத்த சப்போர்ட். அதையும் உடைத்து கீழே வந்துச்சு அப்படின்னா 20,760ன்றது அடுத்த சப்போர்ட். 21,950 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போது நிஃப்டி பார்மாவுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 54,847 க்ளோசிங்.
55,700 கட் பண்ணி கீழே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. 57,000 உடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கடந்த சில வாரங்களாக வெயிட் பண்ணி பார்த்தோம். அதையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்காம மீண்டும் 55,700 கட் பண்ணி கீழே வந்துருச்சு. 54,200 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ அதை நோக்கி தான் அது வேகமாக பயணித்து கீழே வர்ற மாதிரி தெரியுது. எதுவுமே நமக்கு அடுத்த சப்போர்ட்டுக்கு போனோம்னா வரக்கூடிய வாரம் இந்த பர்டிகுலர் வீக்கோட லோவுக்கு கீழே போகும்போது தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கங்க. மேலே 55,700 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி எஃப்எம்சிஜிக்கு இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 26,484 க்ளோசிங். 26,940 கட் பண்ணி கீழே வந்துருச்சு. 27,270க்கு மேலே கொண்டு போய் போன வாரம் நிறுத்தினாங்க. பட் கடைசி நாள் கீழே கொண்டு வந்து அதற்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்தாங்க. அதற்கு தகுந்த மாதிரி திங்கட்கிழமையும் அதற்கு கீழே வந்திருந்தாலும் செவ்வாய்க்கிழமை ஒரு ஸ்பைக்காக மேலே போயிருக்கு. பட் சஸ்டெயின் ஆகலை. தொடர்ந்து இறங்கி கீழே வரக்கூடிய சுச்சுவேஷன் இந்த வாரம் முழுக்க ஆட்டோ செக்டாருக்கு இருந்திருக்கு. அது 26,400 அப்படிங்கிற அடுத்த சப்போர்ட்டை நெருங்கியே வந்துட்டாங்க. ஸோ அடுத்த சப்போர்ட் 26,400 கிட்டக்கே இருக்கிறதுனால அதையும் தாண்டி கீழே வந்தால் 26,040 தான் அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேலே 26,940 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போ அது கன்வெர்ட் ஆகிருக்கு நிஃப்டி ஆட்டோவை பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 867 அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி 925 போய் அடைஞ்சாங்க. பட் அதை தாண்டி ஒரு பெரிய க்ளோசிங் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே வந்த மாதிரி 860க்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா 925ம் 860க்கும் நடுவில் தான் இதனுடைய பயணம் இருந்துகிட்ருக்கு. ஸோ ரியாலிட்டி செக்டரை பொறுத்தளவில் இந்த 2 பர்டிகுலர் லெவல்ஸை எதை பிரேக் பண்ணாலும் அடுத்து போகக்கூடிய பகுதி ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 9,888 முடிச்சிருக்காங்க. 9,805க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சென்று கிட்டத்தட்ட 10,100 வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த 10,100க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மூவ் கொடுக்க முடியல. அடுத்து 10,420ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை எட்டி பிடிக்க முடியல. அதற்கு தகுந்தாற் போல் இன்றைய சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி இன்றைக்கி பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை ஆல்மோஸ்ட் ஒரு 2% இறங்குற அளவுக்கு இறங்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 9,805 அந்த சப்போர்ட் லெவலை நெருங்கியே கொண்டு வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அடுத்த வாரம் இந்த சப்போர்ட் லெவலை உடைத்தால் மீண்டும் 9,305 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அல்லது 9,805 சப்போர்ட்டாக எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா மறுபடியும் 10,470 நோக்கி அது பயணிக்க வாய்ப்புகளாக மாறும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,132 க்ளோசிங். ஒரு யூட்டர்ன் பண்ணி தான் கீழே வந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரம் பூராவுமே. 11,400க்கு மேலே ஒரு வேகம் எடுத்து போக முடியாமல் அங்கேருந்து திரும்பி வந்துருச்சு. ஸோ மீண்டும் திரும்பி இருக்கிறதுனால 10,700 வரைக்கும் பார்க்க வருமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய வாரத்தில் லோவை கட் பண்ணி வரும்போது அதற்கான முயற்சிகளும் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இதை பொறுத்தளவில் மேலே 11,480 ரெசிஸ்டன்ஸ், கீழே 10,700ங்கிறது சப்போர்ட்டுன்றது தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுன்றதை மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. ஆனாலும் கூட 24,610 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு. அதை உடைத்து கீழே வரும்போது 24,000 அப்படிங்கிற அடுத்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக அடுத்து வரக்கூடிய வாரம் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பங்குச்சந்தையை ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் அமைதியாக இருந்து அடுத்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடத்துலேருந்து நம்முடைய முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது. பணம் இருக்குதே அப்படிங்கிறதுக்காக நம்ம வேகமாக அவசரப்பட்டு முதலீடுகளில் இறங்கிடக்கூடாது. எந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதுன்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டாக்கையும் தனிப்பட்ட முறையில் அதனுடைய அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் எந்த இடத்துல வருது, எப்படி நிற்கிதுன்றதை கொஞ்சம் நிதானித்து யோசித்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய லாபமானது அதிகமாக நமக்கு கிடைக்க வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.